Hi friends, welcome to Chilli and Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கார ரெசிபி பார்க்க போறோம். அதுவும் தீபாவளி ஸ்பெஷலா. ஆல்ரெடி நம்ம சேனல்ல பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்திருக்கோம். அதாவது வந்து ஸ்வீட்னு ஒன்று இருந்தாலே காரம் இருந்தா சூப்பரா இருக்கும். சோ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து இந்த 3 பொருளையும் வந்துட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாலாம் தேவையில்லை, ஒரு சுற்றி விட்டால் போதும். காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி துண்டு துண்டாக போட்டுக்கோங்க. இதுதான் வந்து காரமே இந்த தட்டை செய்கிறதுக்கு. இது பதில் நீங்கள் வந்து சில்லி போட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். அதை ரொம்ப பேஸ்டெல்லாம் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்கு இல்லையா, இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு பவுலில் மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை, இந்த வேர்க்கடலையை வந்து நீங்கள் மிக்சியில் போடும்போது கூட ஒரு சுற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். பெருங்காயம், நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பிடும்போது அந்த பூண்டு வாசனை, காய்ந்த மிளகாய், வேர்க்கடலைலாம் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு வாட்டி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே. அந்த மசாலாலாம் அங்கங்கே இல்லாமல் இருக்கும், அதுதான் எல்லாத்துலேயும் வந்து கலந்துருக்கும். தண்ணி பார்த்து ஊற்றுங்க, ரொம்ப ஆகிடப்போகுது. மாவு வந்து ரொம்ப வந்து கெட்டிமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் அந்த தட்டை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிட்ருக்கேன். பிசைஞ்சாச்சு. இது பிசைஞ்சு முடிச்சப்பறமா லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதையும் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் மாவு. இப்போ வந்து தட்டை செய்கிறதுக்கு நல்லா மிருதுவாக இருக்கும். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க அந்த எண்ணெயோட மாவை. ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போது நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அதை மொத்தமாக உங்களால் அதை உருண்டை பிடிக்க முடியலன்னா ஆஃபாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது இதை அந்த சப்பாத்தி கல்லில் நல்லா உருட்டிக்கோங்க. சின்னதாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா தட்டையோட அளவும் பெருசாக வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க, மைதா மாவு திரட்டுறதுக்கு. அப்போ தான் ஒட்டாமல் வரும் அந்த சப்பாத்தி கல்லில். நான் 2 மெத்தடாக காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த சப்பாத்தி உருட்டுறோம் இல்லையா, அதில் உருட்டிக்கோங்க. 2வது கையிலேயே கூட பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடில் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மாவு அது மேலே போட்டுக்கோங்க. கையில் இதே மாதிரி எல்லாம் அப்படியே சேமாக இருக்கணும். எல்லா பக்கமும் அப்படியே தட்டி விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் தட்டி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு. பாருங்கள், கையிலேயே தட்டுறேன், நல்லா தான் வரும். எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணி வச்சுருங்க. ஒரு ஃபோர்க்கில் குத்தி விட்டுக்கோங்க உள்ளேயும், அப்போ தான் நல்லா வேகும். இந்த மாதிரி நான் இப்போ குத்தி விடுறேன் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா,
இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. சூடான பிறகு நம்ம அந்த தட்டையெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாச்சு இல்லைன்னு கொஞ்சமாக மாவு சின்னதாக மாவு விட்டு பாருங்கள். உடனே மேலே வந்துச்சுன்னா நல்லா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். மொத்தமாக போட்டுறாதீங்க, ஒரு 4-5 போல் போட்டு எடுங்க. ஓரளவுக்கு அது ப்ரௌன் வந்துடுச்சுனாவே போதும், ரொம்ப டார்க்காலாம் தேவையில்லை, அதுவே வெந்துடுச்சுன்னு அர்த்தம். திருப்பி விட்டுங்க ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்த பிறகு. தீபாவளிக்கு ஸ்வீட்டு காரம் ரெண்டுமே ரெடி. திருப்பி விட்டிங்கன்னா ப்ரௌன் ஆகிட்டே வருது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட இது. இது நீங்கள் செஞ்சுட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துருங்க. சூப்பரான மைதா தட்டை ரெடி. நிச்சயமா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.